கருவிகளை பயன்படுத்தாத மடத்துணி பிரிசம்ஷன், மடத்துணி. கடவுள் எல்லாம் தீர்மானிச்சிருக்கிறார். அதனால நான் விதைச்சாதான் அவர் என்ன சாப்பாடு தருவார், நான் விதைக்காட்டியும் ஒரு சாப்பாடு தருவார். ஏன்னா கடவுள் எல்லாம் தீர்மானிக்க, கடவுள் தீர்மானிச்சிருக்க, விதி எழுதிட்டு எனக்கு வயது இருந்தாலும் நான் விதைக்க மாட்டேன், அதால நான் விதைக்கிறேன் இல்லை. படைத்தவர் அவருக்கு அப்படி கடவுளுக்கு அவர் எல்லாம் திட்டம் பண்ணிக்கிறாரு, எனக்கு சாப்பாடு தருவாரு, நான் விதைக்கணும். அது இதைத்தான் நாம சொல்றது மட துணிவு வேண்டும் இல்ல, துணிவு இருக்கு. அவரு கடவுள்ல சரியான, கடவுள் அவ்வளவு சர்வ வல்லவராம நான மடையன் மாதிரி நடக்கிறேன். நாம இத போன முறையை பார்த்துட்டோம். ஆணைக்குள்ள இலக்குகளை தீர்மானிச்ச கடவுள் அது அடையப்பட வேண்டிய வழிகளையும் தீர்மானிச்சிருக்கிறார். கடவுள் சும்மா சாப்பாடு தர்றதுக்கு நெல்லை மட்டும் விதைக்க தீர்மானிக்கல. அந்த நெல்லு விதைஞ்சு வரணும்னா நீ மாறன் உண்ட வயல் காணிய ஒழுங்கா அதை பண்படுத்தி அதை வித மெச்சதுக்கு நான் மழையை தந்து தண்ணியை சேமிக்கிறதுக்கு பிளான் பண்ணு. அப்ப அந்த சேமிப்பு தண்ணியில இருந்து இரண மடுவில இருந்து நான் தண்ணியை வேற வச்சு எல்லாம் உங்களுக்கு அதை அதுக்கு ஏற்ற விளைச்சலை தருவேன். இதான் அவர் தீர்மானிச்சிருக்கிறார். அதை விட்டு போட்டு தண்ட பாட்டில் நெல் வரும், நெல் அப்படியே சோறா வந்து வாய்க்கால் விழுமென்று அவர் தீர்மானிக்க இல்லை. The God who appointed the end, appointed the goal, appointed the means. Means என்று சொல்றது கருவிகள், செயல்பாடுகள், செயல்பட வேணும். நான் கடவுள் என்ன ஒரு பெரிய ஆள் ஆக்கணும்டா, நல்ல மார்க்ஸ் எடுக்கணும்டா அவருக்கு ஏறுந்தானே. நான் படிச்சாதான் அவர் அப்படி ஆக்குவாரா? நான் படிக்காட்டியும் அவர் அப்படி ஆக்குவார். இதுக்கு பேர் மட துணிவு. கடவுள் இருக்கிறாரு உங்க அழைப்பிற உண்மையாயிரு, தங்கள் அழைப்புல உண்மையா இல்லாதவன கண்ட எனக்கு பொல்லாத கோபம் பெறும். அதனால அழைப்புல உண்மையும் நேர்மையுமா இருக்காதவன் ஒரு காலம் நேர்மை அடையலார். அதான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், அந்த இளம் பிரியாயத்துல நல்ல நுகத்தை நுவன் சுமத்து இளம் பிரியாயத்துல முதிர் வயதுல நுவன் சுமக்க பல சொல்லையில எல்லாரும் 30-40 வயசுக்கு பிறகு படிக்க வடிக்கிறார். அதெல்லாம் 20 வயசுக்குள்ள படிச்சு முடிச்சிருக்க வேண்டிய விஷயங்கள் 20-25 வயசோட. ஏன்னா அதான் இள வயதுல படிச்சு முடிச்சாதான் அதுக்கு பிறகு அந்த அந்த நுகங்கள் என்னன்னு தெரியும். அதுல பழக்கப்பட்டா அது பிறகு பலனை தர நமக்கு எல்லாம். அதன் சின்ன காற்றுள்ள போது தூற்றிக்கோள் எல்லாம். அதாவது எதுல பயிர் செய்யணும்? பருவத்தே பயிர் செய்யணும். பருவத்துல பயிர் செய்யாம 50 வயசுல நான் PhD படிக்கணும்னு படிச்சு கொண்டு இருக்கிறது இல்லை. ஒரு தரம் பருவத்தையே பயிர் செய்கிறேன்னா அது 25-30-35 வயசுக்குள்ள முடிஞ்சுது அந்த படிப்புல அந்த இதுகள் எல்லாம். அதான் குடும்பம் கட்டின அப்புறம் பிள்ளை வளர்ப்புகள் இதுகளுக்கு இல்லாம இதுகள் பின்ன கட்டுக்கொண்டு போறதெல்லாம் படுமைங்கிற பிரச்சனை இல்ல. அதுகளெல்லாம் அது பருவத்தை பயிர் செய்யல, பருவம் முடிஞ்சா அப்புறம் பயிர் செய்து கொண்டிருக்கிறாங்க. எனவே எல்லாம் ரிட்டையர் ஆன பிறகு ஓப்பன் யூனிவர்சிட்டியில லோ எழுதி இப்ப லோனா வந்து கொண்டு இருக்கிறாங்க. ஐயோ அதுகளுக்கு ஒன்றும் தெரியல. அடியும் அங்க படிச்சதை கொண்டு இங்க எப்படி கச்சேரியில ஃபைல் பண்றதுன்னு தெரியல. 65-70 கிழட்டு வயசுகள்ல செகுடா போய் குருடா இருக்கு. ஆனா லோ பாஸ் பண்ண டிகிரி பாஸ் பண்ணு. இதை வர பேப்பர்லயும் கணக்க புதிதா போடுகிறான். பாட்டி 97 வயது பாட்டி அவ டிகிரி எடுத்து இருக்கிறா. தெரியல பேப்பர்ல வந்து இருக்கு மேல இலங்கையில. அவ A level பாஸ் பண்ணி இன்னும் டிகிரி எடுத்திருக்க. அவ A level செய்தது 40ஆம் ஆண்டு, 42ஆம் ஆண்டு, 48ஆம் ஆண்டு. அவ விடாமுயற்சியை பாருங்க. 97 பாடையில போற வயது என்ன டிகிரி உனக்கு? இதுக்கு ஒரு பேப்பர்ல அதை போட்டு முயற்சிக்கு ஒரு வயசுல எப்பவும் செய்யலாம். ஆனா பருவத்தை பயிர் செய்ய ஏற்கனவே சொல்லி இருக்கிறான் மொக்கு பயிர்கள். அதனால இந்த மாதிரியான மட துணிவுகள் எல்லாம் பிரச்சனை. கடவுளுடைய இந்த தெய்வ செயல் சொல்லுது அந்தந்த வயசுல அந்தந்த அழைப்புகள்ல இருந்து போய் அதை நீ இட வயதுல அதை செய்து முடிச்சுட்டா பிறகு சோமர்பா. நீ என்ன செய்யணும்? முதல் நீ அழைப்பு, பிறகு வந்து முதல் கற்றுக்கொள்ளல், பிறகு அழைப்பு, பிறகு வீடு, பிறகு கல்யாணம், பிறகு உன்னுடைய சமுதாயத்துல நீ இன்னும் தேவனுக்குலாம் அடுத்தது வாழ்ற.
நீ கல்யாணம் எல்லாம் கட்டப்பறம் படிச்சு கொண்டிருக்கிறாரு. ஏன்னா அது படிப்பு முதல் செய்திருக்க வேண்டியது. அவ அந்த ஓர்டர் எல்லாம் ஓர்டர் நல்லது. இது இந்த இதுல என்ன சொல்றது, பிரிசம்ஷன், அதாவது மடத்துணிவுகள். அது என்ன அப்படி ஒன்று, அது படிக்கிறதுக்கு வயசு ஒன்று இல்லை, படிக்கிறதுக்கு வயசு இருக்குது. ஏண்டா அந்தந்த வயசு அதுக்குரியதுகளை படிச்சு முடிச்சாதான் நமக்கு அது சரியாக விளங்கி என்னது படிக்கிறோம் அதை நாம பிரியோகிக்கிறது, அதால பலனடைகிறது, அதால மற்றாக்களுக்கு உபத்திரவம் கொடுக்கறதுக்கு இல்லை. சும்மா நமக்கு நாம காசு உழைக்கிறதுக்கு இல்ல படிச்சது, சமுதாயத்துக்கு பிரியோசனமா இருக்கிறது படிச்சேன் நான். ஆனா எல்லாம் தங்களோட ப்ரொமோஷனுக்காகத்தான் இப்ப கணக்க படிக்குது எல்லாம், கடைசியில தங்களுக்காக பிறகு அந்த ப்ரொமோஷனுக்கு படிச்சு அது சமுதாயத்துக்கு ஒரு பிரியோசனம் இல்லை. அந்த மேசையில் இருக்கிற ஃபைல் தூக்கி அடுத்ததுக்கு நகர்த்துறதுக்கு 2 கிழமை சேரும். இதான் அரசாங்கத்தில் ப்ரொமோஷன். ஒரு ஃபைலை ப்ரமோட் பண்றதுக்கு நாம போய் கிண்ட வேண்டி கிடக்குது. சைன் கொடுத்துறீங்களா, அது எந்த ஸ்டேஜில் இருக்குது, அது இல்லாட்டி அப்படி ஆபீஸை நான் பார்த்துக்கிறோம் அப்படி அது இல்ல. இதுல ஒரு விஷயம் அவங்க முதலே சொல்லி இருக்கலாம், உங்களுக்கு தந்து நான் நம்பர் இல்ல இல்ல இல்ல, அது எங்களுக்கு ஊறுப்பட்ட வேலை. என்ன ஊறுப்பட்ட வேலை இருந்து அரட்டை அடிக்கிறான் அங்க வேலை. இதுக்கு பேர் இதான் அவட வேலையிலும் ப்ரொமோஷன். இதுக்கு ஒரு படிப்பு. அதனால நாம மடத்துணிவு என்பதில் இதுல அந்தந்த காலத்துல அந்தந்த விஷயத்துல நாம அதை செய்யறத தேவன் தீர்மானிச்சிருக்கிற. 18 வருஷம் வயசு வரைக்கும் படிச்சேன், A-level வரைக்கும் அல்ல. அதுக்குள்ள இந்த பிள்ளைய படிப்பிச்சு அவனை எந்த இலக்குக்காக நீ நகர்த்துறது அடைய முடியலையேண்டா அந்த 18 வருஷம் என்ன பிரியோசனம் கடைசியில? எல்லாரும் அவ்வளவு பெரிய ஒரு மட துணிவு ஏதோடு செய்யலாம். அப்புறம் என்ன ஏதோடு செய்யறதுக்கு பிறகு இவ்வளவுதான் செலவழிச்சு 18 வருஷம் விட்டாச்சு. அதுக்கு பிறகு திருப்பியும் அவனை வேற ஒரு படிப்பு படிப்பிக்க வைக்க போறேன், வேற ஒரு இது வேற ஒன்று. நாம அதான் அந்த ஒரு மட துணிவு எந்த இலக்கு நோக்கி நகர்த்துறதுக்கு வழிகள் பயன்படுத்தப்பட்டிருக்க வேணும். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு டேர்மிலையும் அந்த பிள்ளைகளுடைய கனிகளை நாம பார்த்து அதை கனியன் கொடுக்குதில்லை, அதை சரிப்படுத்தணும். அல்லது இந்த அழைப்பே அந்த பிள்ளைக்கு வராதா என்றதெல்லாம் முடிவு பண்ணி அதுக்கு பிரியோசனமா, அது எதிர்காலத்துல சபைக்கு சமாதி பிரியோசனமா இருக்கிற கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ள பிள்ளைய நகர்த்துறதா கண்ணை மூடிக்கொண்டு எடுக்கிற மார்க்ஸுக்கு அரைகுறையா அனுப்பி கடைசியில எடுத்தான். ஆனா ஒன்றும் சரி வரையில. இப்ப புள்ள அது HND படிக்க போகுது, புள்ள இப்ப வெளியில இது படிக்க போகுது, புள்ள இப்ப எக்ஸ்டர்னலா படிக்கலாம் எல்லாம். அப்ப திருப்பி நீ தான் செலவழிக்க போற. எவ்வளவு ஒரு மட துணி விதிகள் எல்லாம் அந்தந்த வயசுல சரியா பாது செக்கன் எங்க புல விடுது எல்லாம் மடது. அதனால இதை கேட்டா என்ன கடவுள் இப்படித்தான் விட்டு இருக்கலாம், நாமள என்ன கடவுள் அப்படி விட இல்லை. கடவுள் சொல்லி இருக்கிற சரியாக கருவிகளை பயன்படுத்தணும். நமக்கு நாம நேசிக்கிறையாக்கள் ஐயோ ஆண்டவரே ரட்சிக்கப்பட்டுடுவோம் என்றதுக்காக நாம விரும்புவது மட்டும் பத்தாக செபிக்க வரும். செபம் ஒரு கருவி. நீ செபிக்கலைன்னா அவங்க ரட்சிக்கப்பட மாட்டார். நீ நெத்திராத கடவுள் தீர்மானித்துதான் கட்டாயம் ரட்சிக்கப்படுகிறது தானே, அது மடத்துணிவு. அவன் ரட்சிக்கப்படுறதுக்கு உண்ட சபத்தை கருவியா கடவுள் தீர்மானிச்சிருக்க. அதை தீர்மானிக்கல நீ என்ன சொல்லுற? அதுல சரி கருவியா பயன்படுத்து. ரோட்டால போய்க்கல பாதுகாப்பா நான் போய் ஆபீஸுக்கு சேர வேணும் சேருவன் என்று நீ போகணும்னா கடவுள் இருக்கிறார் பாதுகாப்பா கொடுக்காம இருக்க ஓடுறாரு. நாம பாதுகாப்பா போய் சேரணும் என்றா ரோட் ரூல் சரியா கவனமா பயன்படுத்தி இருக்கவர். நம்மட பாதுகாப்புக்குரிய எல்லா கருவிகளையும் பயன்படுத்தி இருக்கவர். விவேகம் சமயோசிதம் அது கருவி. அங்க அந்த வார ஸ்பீட் நாம போற ஸ்பீட் எல்லாம் கால்குலேட் பண்ணிக்கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். கடவுள் பாதுகாப்பர் தூதர்களை அனுப்பி இருக்கிறான்னு நீ முறுக்கி கொண்டு போனா
கருவி பயன்படுத்தாத மாட்டுகளுக்கெல்லாம் கடவுள் பாதுகாப்பு தரது இல்லை. நீ சுகமா போய் சேரணும்டா கருவிகளை பயன்படுத்து. ஒரு ஆள் ரட்சிக்கப்படணுமோ மனம் திரும்புதலும் விசுவாசமும் கருவி. மனம் திரும்பாம என்ன ரட்சிக்கப்படுறது? அவன் கருவி. அந்த மனம் திரும்பல் ஒரு கருவி. அப்ப நான் ஒவ்வொன்றும் கருவி கதைச்சு கொண்டு இருக்கிறேன். கருவியில் எழுதாம இருந்தோம் சின்னாக்கள் என்னைய பார்த்து கொண்டு நான் கருவியை ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ண என்ன கருவிகள். அதனால பரலோகம் போகணுமோ நாம கருவி என்ன? பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லைன்னா பரலோகம் இன்னொரு இருக்கும். கிறிஸ்தனுக்காக மரிச்சிருக்கிற நான் கிறிஸ் அப்படி எவ்வளவுமே சொல்லல, உனக்காக நான் மரிச்சிருக்கிறபடியால் நீ கட்டாயம் பரலோகம் பெற வேண்டும். ஆண்டவர் நான் உனக்காக மரிச்சிருக்கிறேன்டா நீ பரிசுத்தமா நடந்து காட்டுவ. பரிசுத்தமா நடக்கலையா நீ உனக்காக மரிக்க சாகே. அதனால நீ பரலோகம் பெற. அப்ப விஷயத்தை பரலோகம் போறதுக்கு இருக்கிற கருவி பரிசுத்தம். பரிசுத்தம் 10 கட்டளைப்படி நடக்கிறது. அதான் கருவி. பரிசுத்தமாக நடக்காத மனுஷன் தான் பரலோகம் போவான். அந்த பைபிள் சொல்லுது இந்த கற்பனையின்படி நடக்கிறவன் மட்டும்தான் நகரத்துக்குள்ள வாசலுக்கால வந்து போவான். மற்றபடி ஒருவனும் பெரியல. அதில் இந்த கிறிஸ்து எனக்காக மரிச்சிருந்தால் கிறிஸ்து இந்த மடக்கதையெல்லாம் விஷக்கதையெல்லாம் கதைச்சிடக்கூடாது. கிறிஸ்து மரிச்சிருந்தா பரிசுத்தம் என்ற கருவி ஒன்று வேலை செய்யும். பரிசுத்தம் இல்லையா கிறிஸ்து எனக்கா சாகு. ஏன் நான் பரிசுத்தமா நடக்கிறேன்? இல்ல கிறிஸ்து சாகலையா? இல்ல. உன்னுடைய அப்பன் ஆதாமுடைய மூலபாவமும் அது சேர்ந்து கிடந்து அது விளைஞ்சு உண்ட சொந்த பாவம். அதால நீ வரலும் போவே. கிறிஸ்துனக்கா சாகாதபடியா நீ வரலும் போவே இல்லைன்றது புல. உண்ட பாவத்தாலும் வரலும் போவே. கிறிஸ்துவ சாட்டு இது அவன் விதிக்காரன் சொன்ன மாதிரி என்ன தீங்கா நடந்தாலும் கடவுளை சாட்டி விடுறது. ஏன் நான் பண்ணும் போல ஸ்டேஷனுக்கா சாகையில நீங்க பாவத்தெல்லாம் போகல வரலும். அதில் கவனிச்சுக்கோங்க, பரலோகம் போறதுக்கான கருவி இடுக்கமான வாசல். அது பரிசுத்தத்தினுடைய வழி. அதான் கருவி. பரிசுத்தம் தான் மீன்ஸ். அதான் வால்டர் சாண்டி என்ற தேவனுடைய மனுஷன் நோ ஹோலினஸ் நோ ஹெவன் புத்தகங்களே அவங்க எழுதி இருக்கிறார். பியூரிட்டன்ஸ் ஆஃப் நோ ஹோலினஸ் நோ ஹெவன். அதான் அந்த மேத்யூ மீராக்கள் ஏன் ஆல்மோஸ்ட் கிறிஸ்டியனா இருக்கப்பா? ஏன் அங்க என்ன பிரச்சனை? அங்க பரிசுத்தத்தில் நடக்கையில் என்ன பிரச்சனை இருக்கு? அதனால நீங்க முழு கிறிஸ்தவா நடக்க யோசிக்கிறீர்கள் இல்ல. அதனால நம்பிராத பரலோகம் போவாங்க. அதனால அவங்க பிட்டு புடுங்கி வச்சாங்க. பரிசுத்தத்தின் வழியில இல்லையோ பரலோகம் இல்ல. அதனால பரலோகம் போகுமா? ஓகே, அந்த கருவி அது பரிசுத்தம் மட்டும். பரலோகம் போகணும். 10 கற்பனைப்படி நட. தேவனை நேசிச்சு நியாயப்பிரமாணத்தை கைக்கொள். அது இல்லாட்டி பரலோகம் போறது இருக்கு. இல்ல கடவுள் என்ன திட்டம் பண்ணிருப்பார். அது அவர் சர்வ வல்லவர். அவர் என்ன பரலோகம் கொண்டு அவர் சும்மா இந்த தலைமுடியில நித்திய தூக்கி கொண்டு போற இல்ல. அவர் சொல்லி இருக்கிற என்ற பிதாவின் சித்தப்படி நடக்காதவரும் பெற மாட்டீர்கள். பிதாவின் சித்தம் இது 10 கற்பனை. அதுல அதன்படி நடந்தா மட்டும்தான் பரலோகம். இதுக்கு இயேசு செத்தா அல்ல இந்த கதையெல்லாம் வேண்டாம். ஏண்டா அது ஒரு காரணமா இங்க வைக்கவே இல்லை. அது தேவன், அது ஆண்டவர் செய்கிற வேலை. நீ செய்கிற வேலையை தான் வேதம் கொண்டு அதை நாமல் செய்யும். கருவி அதில் இலக்கு அடையப்படணுமா? கருவியல் பயன்படுத்தப்படவே. அதுல இந்த விஷயங்களை நாம கவனிச்சு கருவிகளும் அது ஆண்டவர் தீர்மானிச்சிருக்கிறது எங்களுக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து ஒரு சில இந்த அவர் ஆண்டு வழிநடத்துறதை பற்றி நாம கதை கேட்கல. சில வேளை நீங்கள் யோசிச்சிடக்கூடாது. இப்படி சொல்றதால கருவிக்குள்ள ஆண்டவர் கட்டுப்பட்டு போனார். இல்ல கருவிக்குள்ள ஆண்டவர் கட்டுப்பட இல்லை. ஆண்டவர் தான் கருவியை தீர்மானிச்சு அவர் கட்டுப்படுத்தி வச்சு கொண்டிருக்கிறார். அவர் தன்னைத்தானே அதுக்கு சில சந்தர்ப்பங்கள் ஆணையிட்டு தன்னைத்தானே அதுக்கு கட்டுப்படுத்துறார். மற்றபடி ஆண்டவர் அதுக்கு மேல பரிசுத்தம்
விட இல்லாம கடவுளால வாழ இயலாது. அதனால பரிசுத்தம் என்றது ஒன்று இல்லாம ஒரு பரலோகத்துல நடக்க இயலாது. அப்ப அது அப்படி இல்லாத ஆண்டு பரிசுத்தம் இல்லாதாக்களே பரலோகம் கொண்டு வரணும், அவர் கடவுள் இல்லாம போயிடுவார். அதான் பிரச்சனை. அப்ப அது கடவுள் இல்லாம போறதுக்கு ஒரு காலம் அது நடக்க இயலாத விஷயம். அதில் அது தன்னியல்பாக சுயமா கடவுள் பரிசுத்தத்துக்கு கட்டுப்பட்டு போயிருக்கிற. பரிசுத்தம் இல்லாட்டி கடவுள் இல்லை. அவர் சில சந்தர்ப்பங்கள்ல தந்த பண்பில்லாத ஏனைய கருவிகளை பயன்படுத்துறதுல அவர் அந்த கருவிகள் இல்லாமலும் அவர் செய்கிறார். எங்களுக்கு தெரியும், ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட வேணும் என்று சொன்னா வேத வசனம் கேட்கும். வேத வசனம் கேட்கறதுதான் அவன் பாவங்கள் உணர்த்தப்பட்ட அவன் மனம் திரும்புதலுக்கு நடத்துவான். அவன் அதை மனம் திரும்புறதுக்கு வர்றதுக்கு முன்னுக்கு அவன் இதுதான் சரியான கொள்கை என்றது அவன் நம்பிடுறான். அப்ப விசுவாசம் எழும்புது. அப்ப இதுகளெல்லாம் அந்த கருவிகள் ஒரு மனுஷனுடைய ரட்சிப்பை நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கு. ஆனா ஒரு குழந்தையில அது சிறு வயசுல சாக போற குழந்தையா இருந்தா அந்த குழந்தையில வசனம் பிரசங்கிக்கப்பட்டாலும் அதுக்கு விளங்கிக் கொள்றதுக்கான இயலுமை இன்னும் வேற இல்லை. அப்ப அந்த கருவி அங்க வேலை செய்யாது, அது விசுவாசிக்க தெரியாது. அதாவது இதைத்தான் நம்போடும், இதை நம்பக்கூடாது. தன் அந்த கடவுளுடைய சாயல் என்ற முதிர்ச்சியில் அதால பகுத்தறிய தெரியாது. ஆனா அந்த குழந்தை பரலோகம் பெற வேணும் என்று தேவன் தீர்மானிச்சிருக்கிறார் என்றா தெரிஞ்சு கொண்டிருந்தா கட்டாயம் தெரிஞ்சு கொள்ளப்பட்டிருக்க குழந்தை பரலோகம் போகும். அவ கொஞ்சம் கேள்வி. அப்ப இந்த கருவிகள் ஒன்றும் இல்லாமல் புள்ள போகுதானே? புள்ள போகும், வளர்ந்த மாடு போவாது. யாரு வளர்ந்த மாடு? நம்மளதான் சொல்லுவோம். பிள்ளைக்கு விளக்கம் இல்லை, அதனால அதை ஆண்டவர் எடுக்க முடியும். அதே மாதிரி பகுத்து அந்த மூல வளர்ச்சி குறைஞ்ச ஆட்களை தேவன் அப்படி டீல் பண்ணிட்டு போக கருவிகள் இல்லாம. ஆனா கருவியல் நல்லா விளங்குற தெரியற ஆட்களுக்கு கருவி இல்லாம ஒரு நாள் ஒரு டீல் பண்ணுறது இல்லை. அதை நாங்கள் கவனிக்க வேண்டும். தேவன் கருவிகள் இல்லாமல் பிள்ளை பெற முடியும், பிள்ளை பிறவிக்க முடியும். ஒரு பிள்ளை வரணுமோ அப்பாவினுடைய தகப்பனுடைய அந்த விந்து அவனுடைய அறையில இருந்து அதான் ஆண்ட வச்சிருக்கிற கருவி. ஆனா கிறிஸ்துவ பிறப்பிக்கல அப்பாவினுடைய அறையில இருந்து பிறப்பிக்கவே இல்லை. அதனால அவர் கருவி இல்லாமலே ஒரு குழந்தையை பிறப்பிக்கிறதும் அவரால் முடிஞ்சது. ஆபிரகாம் சாராளுக்கு குழந்தை படுறதுக்கான கருவி தாயினுடைய கற்பமும் தகப்பனுடைய அந்த விந்து. ரெண்டு பேருக்கும் செத்து போயிருந்தார். ரெண்டு பேருக்கும் அதையின் மேல் அந்த சுபாவப்படி இனிமேல் ஒன்றும் இல்லை. அதாவது பீரியட் எல்லாம் நின்று போச்சு, ஒன்றும் இல்லை, இனி முட்டி ஒன்று உற்பத்தியாக இல்லை. ஆனா அதான் கருவி. இப்ப செத்து போயிருக்கிற அந்த கருவியை திருப்பி உயிரடைய செய்து எத்தனை வயசு இருந்தாலும் திருப்பி புள்ள கொடுக்கறதுக்கு அவரால் முடியும். ஆனா கருவி செத்து போச்சு, அதனால என்னால ஒண்ணு செய்யலான்னு கையை விரிச்சுட்டு நிக்கவும் இல்லை. அவரால் கருவியை திருப்பி உயிர்ப்பிச்சு அதை செய்திக்கவும் முடியும். ஏதா அவர் அவர் கருவிகளை மட்டும் பயன்படுத்தணும் என்றது இல்லை. அவர் கருவிகளுக்கு மேலாகவும் கருவிகளுக்கு முரணாகவும் அவர் செயல்படுத்த முடியும். அதன் அற்புதங்கள் என்று நாம சொல்றோம். எப்ப நாம அற்புதம் என்று கேட்கிறோம், மிராக்கல் என்று சொல்றோம். மிராக்கல் என்று சொன்னா கருவிகளுக்கு மேலாக நடந்திருக்க வேணும், அல்லது கருவிகளுக்கு எதிராக நடந்திருக்க வேணும். தண்ணிக்கு மேல நடக்கிறது, அது தண்ணி என்ற அந்த கருவியினுடைய பண்புக்கு எதிராக வேலை நடந்திருக்கிறது. கடவுள் செயல்பட்டு இருக்கிறார். பேதுரு தண்ணிக்கு மேல நடந்தார், ஆனா தண்ணிக்கு மேல மனுஷன் நடக்கல, ஆனா பேதுரு நடந்தார். கடவுள் நடக்க வச்ச. அப்படி என்ற தண்ணி ஏதோ ஒரு இறுக்கமான நிலை மாதிரி ஆக்க இல்லை, அது தண்ணி தான். ஆனா பேதுரு தாழை இல்லை. அப்ப அங்க பல கருவிகளுக்கு எதிராக அங்க விஷயம் நடந்து கொண்டு இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிதக்கிற இரும்பு, இரும்பு ஒரு நாள் மிதக்காது, மிதக்க இயலாது. ஆனா கடவுள் மிதக்க வைக்கிறார். அது அதனுடைய கருவிகளுக்கு எதிராக நடக்கிற வேலை. அல்லது நாம சொல்ற மாதிரி எரிஞ்சும் சாம்பல் ஆகாமல் திரும்பவும் பச்சை பசையில் என்று இருக்கிற
புத பேர்னிங் புஷ் மோசே கண்ட அந்த அது சாம்பலாகவே இல்லை, அது பிறகு பச்சை பசையிலும் இருக்கு, அது நெருப்பு இல்லாம போய். அதனால இதுகளெல்லாம் அதனுடைய கருவியனுடைய தன்மைக்கு எதிராக நடந்த வேலைகள், அது அற்புதங்கள். தேவன் இப்பயும் அற்புதம் செய்ய முடியும், அவர் கருவிக்கு கட்டுப்பட்டவர் இல்லை, அதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். தண்ட மக்களுக்காக அவர் செய்கிறதுக்கு அவர் எப்பயும் உயிரோடு இருக்க, அதே மாறாத கடவுள். ஓகே, அதுக்காக அற்புதம் செய்யும் நாம கேட்க இயலாது. ஏனென்றா நாம கேட்கிறது அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை மட்டும்தான் கேட்கலாம். ஜெபம் என்றால் என்ன? கடவுள் தருவன் வாக்குறுதி தந்தவற்றை அவரிடம் கேட்பதே ஜெபம். அதில் அற்புதம் செய்யும் என்று உனக்கு வாக்குத்தத்தம் சொன்னவர் நான் அற்புதம் இப்ப செய்வேன் இதுல அப்படி அவர் வாக்குத்தத்தம் தந்திருந்தா நீ கேள், அப்படி இல்லைன்னா கேட்கிறார். ஆனா எங்களுடைய அற்புதம் செய்ய முடியும், ஏண்டா அவர் தண்ட விருப்பப்படி செய்து போட்டு போகலாம். ஆனா நாமல் செபிச்சு அற்புதம் செய்யணும்னு கேட்கறதுக்கு வாக்குத்தத்தம் இருக்கணும் கையில. அவர் வாக்குறுதி தந்திருந்தா மட்டும்தான் அதை பற்றி கேட்கலாம், செய்ய மாட்டேன். நீர் அங்க செய்தீர் இங்க செய்தீர் ஆண்டவரை நீர் அப்படி நடத்தினர் வேதத்தில் எங்களுக்கும் இப்படி செய்யணும் கேட்டா கேள்வி உனக்கு அப்படி செய்யணும் வாக்குறுதி தந்தவரோ இல்லை இல்லை, அப்ப அப்படி கேட்கிற அது ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்பட இல்லை. இந்த அப்ளிகேஷன் பிழைச்சு தவிர இந்த இதுல நாம இதுக்குள்ள விளங்கிக் கொள்றோம். இந்த பராமரிப்புக்குள்ள அல்ல தெய்வ செயல், இந்த தெய்வ செயல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா குறிப்பாக 4வது 5வது 6வது பத்திகள் பாவ எப்படி தெய்வ செயலுக்கு ஆண்டவர் பயன்படுத்துறாருன்னு சொல்லி இருக்கிறார். பாவத்தை அப்ப இது ஒரு பெரிய விஷயமா? பாவமும் அதாவது மனுஷர்களுடைய பாவத்தையும் கடவுள் தன்னுடைய மகா ஞானத்துக்குள்ள அவர் கருவியா பயன்படுத்திட்டு போற அதுல பாவகரமாக பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளை கடவுள் பயன்படுத்தினார். அதனால அவர் இப்படி செய்தார் என்று நாமல் அதை எங்களுக்கான வாழ்க்கைக்கான முறையாக எடுத்துடையல கவனிச்சுக்கணும். ஏண்டா 4வது 5வது 6வது பேராகிராஃப் வீட்டுல வாங்க தேவன் பாவ மனுஷர்களுடைய பாவ செயல்களை அவர் உதாரணத்துக்கு ஜோசேப்ப வித்தர் வித்தவரையே தான் இப்ப பாத்தீங்களா அவர் வந்து பிரதமர் அங்க இருக்கிற 2 ஆண்டவர் அது ஒரு காலம் அப்ரூவ் பண்ணு. டேய் நீங்கள் முதல்ல அவனை வித்தது பாவம், அவனை கொண்டுட்டோம்னு சொல்லி உங்களுடைய அப்பனை ஏமாத்தினது பாவம். நான் உங்களுடைய பாவத்தை சபையின் நன்மைக்காக நீங்கள் தீமையா யோசிச்சு நான் நன்மையா முடிய பண்ணினான். அதுக்காக நீங்க செய்தல நல்லது இல்லை, அது இந்த கட்டளைக்கான பாவம், அதுக்குரிய தண்டனையில் உங்களுக்கு இருக்கு. அதனால பாவம் செய்ததால விளைஞ்ச நன்மைகளை வச்சுக்கொண்டு தேவன் அதை பயன்படுத்தி இருக்கிறார். அதனால நாமல் பாவம் செய்து பயன்படுத்த வேண்டும். அப்படி ஒரு என்ன நாம சொல்றோம் தர்க்க போலி எடுத்துடக்கூடாது, அது பிள்ளையாது. அது தேவனுக்கு சரியான கோபம் வரும் அந்த மாதிரியான ஒரு விசக்கதை. ஏன்னா அவர் பரிசுத்தம் உள்ள கடவுள், பாவத்துக்கு ஒரு நாள் அப்ரூவ் பண்றவர் இல்லை. ஆனா மனுஷன் பாவம் அது வெளிப்படைக்குள்ள ஆண்டவர் அதை தனக்கு சாதகமா பயன்படுத்திட்டு போவேன். இயேசு கிறிஸ்துவ கொண்டது காட்டி கொடுத்தது நல்ல சரியில்லை, அது பாவம். இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறைஞ்சது சரியில்லை, அது அந்த பாவிகளான மனுஷர்களுடைய அவருடைய செயலுக்கு தண்டனை கட்டாயம் கொடுவட்டார். இவர்கள் சாகடிச்சதாலேயே அதனூடாக அவர் அந்த பலியார் செலுத்தப்படுகிற ஆட்டுக்குட்டியினுடைய வாக்குறுதிகள் எல்லாத்தையும் அவர் நிறைவேற்றினார். தேவன் தீமைகளை பாவத்தை பயன்படுத்துகிறார், மனுஷனுடைய பாவங்கள் பயன்படுத்தப்பட்டது என்றது வச்சுக்கொண்டு நாம பாவம் செய்திடக்கூடாது, அல்லது பாவம் செய்ய தூண்டவும் இயலாதாக. எப்படி இப்ப அது தூண்டப்படுகிறது? தெபோராள் சண்டைக்கு முன்னால பாராக்கோட சண்டையில போனான். அதனால பெண்களும் சண்டை இருக்கிற இடங்களுக்கு போக முடியும், அல்லது ஆண்களுக்கு
அவர்களை சண்டைக்கு வழி நடத்தி கொண்டு போறதுக்கு பெண்களாலும் முடியும். இஸ்ரவேலருடைய பாவத்தாலதான் தெபோரால் எழும்ப வேண்டி இருந்தது. விளங்குதோ? பிரின்சிபலை கவனிச்சு. இஸ்ரவேல் இருந்த அந்த ஆம்பளைகள் என்ற பொம்பளைகளாலதான் தெபோரால் என்ற சுபாவப்படியான பெண் எழும்ப வேண்டி இருந்தது. இவங்கள் பாவம் செய்யாட்டி தெபோரால் எழுந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகல தெபோரால் எழுந்தது இஸ்ரவேலுடைய பாவத்தால. ஏன் ஆண்டவர் ஒரு நாளும் பொம்பளைகளை சண்டைக்கு போறதுக்கு அவற்றை கட்டளை சொல்ல இல்லை. கட்டளை எப்பயுமே சண்டை இடத்துல பொம்பளைகள் நிக்கவும் நேராது. சண்டைக்கு போவியானால் யுத்தத்துக்கு போக போறீங்கன்னா ஆசாரியன் வரட்டும், ஊதட்டும், எல்லாம் ரெடி பண்ணு, இலக்கம் அதுக்கான காசை கட்டு, எல்லாம் ரெடி போ, பயந்தாங்கொல்லி அனுப்பு. இதான் முறை, இதான் கடவுளுடைய கட்டளை சித்தம். ஒரு பொம்பளை சண்டையில வரைகிறார். ஆனா சண்டாளத்துல தேவவாய் இருக்கிறார். அப்ப இங்க என்ன நடந்திருக்குது? ஆசாரியனும் இருந்த எல்லா ஊத்தவாளிகளும் ஆம்பளைகளும் கடவுளுக்கு எதிரான பாவிகளா அவர்கள் இஸ்ரவேல் முழுக்க ஒரு விசுவாச துரோகத்துல போய் இருந்த பாவகரமான சூழ்நிலையில அந்த ஆம்பளைகளை வெக்கப்படுத்துறது நீங்கள் எல்லாம் சீரகத்துக்கூட பொம்பளைகளா கட்டுறதுக்கு எழுப்பின ஒரு பொம்பளைக்கு பேரு தெபோராள். அதை விட்டு போட்டு தெபோராள் ஸ்திரிகள் வழிநடத்தி இருக்கிறோம்னு சொல்லி போட்டு சேர்ச்சில சபை நடத்துறதுக்கும் சண்டைக்கு போறதுக்கும் அந்த உதாரணத்தை பயன்படுத்தி இருக்கிறார். தேவன் பாவகரமான சூழ்நிலைகளை அவர் பயன்படுத்தினதுக்காக அது நமக்கு வாழ்க்கைக்கான முறை இல்லை. தெபோரால கடவுள் என்னத்துக்காக எழுப்பினர்? இஸ்ரவேலருடைய பாவத்துக்காக. இஸ்ரவேல் இல்ல ஆம்பளைகள் சரியா இருந்தா ஒரு பொம்பளை விளம்பி இருக்க தேவையில்லை. உங்களுடைய பாவத்தின் நிமித்தம் ஸ்திரீகள் உங்களை ஆளுகிறார்கள். ஆம்பளை பாவத்தில் ஒரு ஆம்பளை ஒழுங்கான ஒரு 2 பேர் ஒழுங்கா கடவுளுக்கு பிரியமா இருந்திருந்தா இந்த ஒரு பொம்பளை விளம்பி தலைமை தாங்கி நடத்த தேவையில்லை ஆம்பளைகளை. பைபிள்ல காட்டப்பட்டிருக்க தேவ பக்தியான அந்த பெண்களை தேவன் தான் பயன்படுத்தினார். அது தெபோராளுடைய பாவம் இல்ல, அது இஸ்ரவேலருடைய ஆம்பளைகளுடைய பாவம். தெபோராள் பாவம் செய்ய நாங்கள் சொல்ல இல்லை. இவரை வெக்கப்படுத்தி நீங்கள் எல்லாம் பொட்டையால போல இருக்கிறீங்க என்று காட்டுறதுக்கு ஒரு பொட்டையா இருக்கிறார். அதை எங்களுக்கு வாழ்க்கைக்கான ஒரு உதாரணமா எடுத்து வச்சுக்கொண்டு தெபோராள் நியாயம் விசாரித்தால், தெபோராள் நியாயாதிபதியா இருந்தால் அதனால் பெண்கள் நாட்டை ஆள முடியும் என்றது இந்த ஓட்ட லாஜிக் கருத்திடக்கூடாது. என்ன நடந்து கொண்டிருக்க அந்த சிச்சுவேஷன் விளங்காம விளங்குதோ? அதனால அரசியல் இந்த எஸ்தர் ராஜாத்திய கத்தர் எழுப்பினார். எஸ்தர் ராஜாத்திய ஆண்டவர் அரசாங்கத்தை வச்சு அவளுடைய பெரிய ரட்சிப்பை செய்தார். கொஞ்சம் பொருங்க, எஸ்தர் நாட்டை ஆழ்ந்தவன், அகாஸ்வீர்வா நாட்டை ஆழ்ந்தவர். எஸ்தர் அரசன் மனசிய அரசி என்றாம என்ன ஆண்டி என்று சொல்ல, ஆண்டிச்சி என்று சொல்லட்டும். எஸ்தர் அரசன் மனசியா இருந்தபடியாலதான் அரசியே தவிர மற்றபடி அவள் நாட்டையாவே முத்திரமோதம் அகாஸ்வேரிட்ட ஆமானிட்ட அடுத்தது மொர்தெகாய்ட்ட எஸ்தர்கிட்ட இல்ல. அவன் இந்த பொம்பளை நாட்டை அளவழிக்கிற கூடாது. எஸ்தர் ஆண்டாள் அவளை எஸ்தரோட புத்தகமே, எஸ்தரோட புத்தகம் எஸ்தர் ஆண்டு வேண்டாம் பைபிள் சொல்றது. அப்ப கவனிச்ச தேவன் எப்படி இஸ்ரவேலை மீட்கிறதுக்கு என்னது மனசியாக்கி அவளை அவள் போய் கெஞ்சி பிரார்த்திச்சு அவள் கெஞ்சுற அளவுக்கு கிட்டவா வச்சு விஷயத்தை முடிச்சவ. எஸ்தர் அரசி என்ற படம் கொடுக்கப்பட எஸ்தரை ஒரு கெஞ்சுற ஒரு இனிமேல் இதற்கு நாவி இல்லைன்னு அழுகிற ஒரு பொம்பளையா எஸ்தர் புத்தகம் காட்டுதோம். அழுகிற ஒரு நாவி இல்லை என்ற பொம்பளையா தான் காட்டுது. அதனால எஸ்தர் ராஜாத்தி எஸ்தர் ராணியா இருந்தால் என்று காட்டிகள் இந்த பொம்பளைகளை கப்பல் ஏற்றி நாட்டை ஆகுறதுக்கு அரசியலுக்கு அனுப்புறதுக்கு ஓட் போட வச்சிடக்கூடாது. பாத்தீங்கன்னா கெஞ்சி கெஞ்சித்தான் செத்தாலும் ஜாகம் என்ன செய்கிறது, என்னால் ஒண்ணும் சொல்ல எனக்கு அசமம் பண்ணுங்க, ஐயோ நான் போறேன், அவர் காட்டாடி நான் முடிஞ்சது என்று போயும் ஆண்டவர் எனக்கு என்ன சாப்பிட வருகிறார். இதை உண்மையா ஆகலையா இப்படியாக கேளும். அவள் கெஞ்சுதான். இதான் பொம்பளைனுடைய தன்மை. அப்படித்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு புருஷனுக்கு ஒரு ஆடவனுக்கு கீழே தங்களோட விஷயத்தை சொல்றதுக்கும் அது பதவியில இருந்தாலும் அரசியல் அந்தஸ்து ஒரு அவளை தெரிவு செய்ய இல்லை. அத
புருஷன் கல்யாணம் செய்தார வந்த பதவி அல்ல, அதுக்காக அரசன் ஆலயங்களாவது அங்க இருந்த நெமுக்தான் மற்ற எல்லா 127 ராஜ்யங்களை இப்ப ஆளையிறார். அவ வீட்டுக்கு அதான் வச்சாங்க வஸ்திக்கு ஒரு ஆப்பு. வீட்டுல நடந்த இந்த பிரச்சனை வெளியில கேட்டாங்களா, ஒரு பொம்பளைகளும் அடங்க மாட்டார்கள் புருஷன் மேருக்கு. அதனால வஸ்தியம் இல்லாமல் ஆக்குமானும். இப்படித்தான் அஞ்ஞான உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பொம்பளைகள் எல்லாம் எழுப்பின அந்த சூழ்நிலைகளை விளங்காம பொம்பளைகளுக்கு உசுப்பேத்தி பொம்பளைகள் சபையை நடத்தலாம், பொம்பளைகள் நாட்டை ஆளலாம், பெண்கள் உண்மை ஆண்டவர் பராமரிப்புகளை தெய்வ செயல் பாவகரமான சூழ்நிலைகளுக்குள்ள அவருடைய பாவங்களுக்காக இந்த பொம்பளைகளை பயன்படுத்தி இருக்கிறது. அதுக்காக பொம்பளைகள் துணி கொள்ளக்கூடாது, தாங்கள் நடத்தலாம், தலைமை தாங்கலாம். தலைமை எப்பயுமே தலை ஆண்தான், பெண் இல்லை ஒரு காலம் தலை இல்ல. பிள்ளைகளுக்கு மேல தலையா இருக்கலாம், ஒரு பிரச்சனை எங்களுக்கு இல்லை. பிள்ளைகள் சொல்றது 20 வயசுக்கு உட்பட. அதுக்கு பிறகு எந்த பொடியனுக்கு மேலேயும் அம்மா கூட சரியான கவனமா தான் காய்க்க வேண்டியிருக்கு. ஏன் அதுக்கு பிறகு அவங்க ஆம்பளைங்க. அதனால ஆண்கள்ல அது தகப்பன் இருக்க வேணும். அதுதான் இந்த சரியான விஷயம். ஏன்னா தகப்பன் இருந்தா அவர் எப்பயும் யாரோடையும் கதைக்கலாம். மற்றபடி பச்சைவாள் மாதிரி மகனே எனக்கு ஒரு வேண்டுகோள் இருக்கிறது என்று கெஞ்ச அந்த எஸ்தராக்கள் கதைச்ச மாதிரி மகன் மேலோட கதைக்கணும். அதுக்கு பிறகு அவங்க ஆம்பளை ஆயிட்டாங்கன்னு அம்மா மேல அதுக்கு மேல தங்களோட அதிகாரத்தை காட்டலாம். அதுக்கு முன்னுக்கு வளர்க்கிற 20 வயசுக்குள்ள அடக்கி அவன் உனக்கு பயப்படுற மாதிரி ஆக்கிக்கிடு. இல்லாட்டி அவன் 20 வயசு தாண்டிச்சோம், அதுக்கு பிறகு இன்னும் கணக்கு எடுக்க மாட்டான் தாயன். அப்ப அதை செய்யும். அதுக்கு பிறகு நீ உயிரோடு இருந்தா மட்டும்தான் அது புள்ளியா இருக்கும். நீ செத்து போனீங்கன்னா அதுக்கு பிறகு தாய அவன் மதிக்கவே மாட்டான். ஏன்னா அது தலையாக கடவுள் ஆம்பளை அப்படித்தான் ஏற்படுத்தி இருக்கிறார். அதை பாவம் மாற்ற போகுது. அதாவது முதலே அதை அடக்கி ஆளவர் அப்படி ஒழுங்காக அது எப்பயுமே மரியாதையோட இந்த மனுஷியோட கதைச்சு கொண்டிருக்கும். தான் தலையா இருந்தாலும் அதுக்கப்புறம் அதுல இந்த சூழ்நிலையில நாம கடவுள் பாவகரமான சூழ்நிலையில பயன்படுத்தினதை நாம எங்களுக்கான உதாரணங்களை எடுத்துடக்கூடாது. பராமரிப்பு பாவங்களை பயன்படுத்தி இருக்கு. அப்ப என்ன இப்படி வரையில அப்ப நாம வேற உதாரணங்கள் எடுக்க கூடாது. வேற உதாரணங்கள் எப்ப எடுப்போம்? தேவந்த கட்டளைகளுக்கு ஒத்து வந்தால் மட்டும்தான் அதை எடுப்போம். தேவந்த கட்டளைகளோட ஒத்து வராத எந்த பரிசுத்தமான உதாரணமும் எடுக்க மாட்டோம். தேவந்த கட்டளையோட ஒத்து வருகிற எந்த அவிசுவாசியுடைய உதாரணத்தையும் எடுப்போம். விளங்குதோ? தேவந்த கட்டளையோட ஒத்து வராத எந்த விசுவாசியினுடைய உதாரணத்தையும் எடுக்க மாட்டோம். ஆனா அதே நேரம் தேவந்த கட்டளையோட ஒத்து வருகிற எந்த அவிசுவாசியினுடைய உதாரணம் பைபிள் எல்லாம் எடுத்துக்கொள்வோம். அதை நாங்கள் இப்ப எடுத்த மெமுகான் அகாசுயர் உதாரணங்கள் ஏன்னா தேவந்த கட்டளையோட ஒத்து வர்ற விஷயம். ஆனா தெபோராள் உள்தாள் தேவந்த கட்டளையோட ஒத்து வராத விஷயங்கள். அதுல அதுகள் எங்களுக்கான உதாரணம் இல்லை. உதாரணம் இல்லை. ஜொசாயாவினுடைய அப்பான காலத்துல அவ்வளவு கேவலமா போச்சு. விசுவாச துரோகிகள் எல்லாம் சேச்சியை மூடி விட்டுட்டு கிடந்தவங்க. தீர்க்கதரிசிக்கு மரியாதை இல்லை, ஆசாரியனுக்கு மரியாதை இல்லை, ஒட்டுதலுக்கு மரியாதை இல்லை, எல்லாம் மூடி எல்லாம் கேடு கட்டு போய் கிடந்த அந்த பாவத்துக்குள்ளதான் ஆசாரியன்ற மனுஷியா இருந்த உள்ளால தேவன் பயன்படுத்தினார். உலக அந்த சிச்சுவேஷன் கொடுங்க. அப்ப நாடு ஃபுல்லா ஆசாரியரும் அரசியலும் டோட்டலா கடவுளை விட்டு பாவகரமா இருந்த ஒரு சூழல். இப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழலுக்குள்ள இருந்து வரைக்குள்ள ஜொசாயாவுக்கும் தெரியாது